Hello everyone. என்னோட பேர் ஆர் மாலினி விஜயலட்சுமி. நான் சென்னை செகண்டரி ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ இந்த பிரிண்ட் பண்ண கியர் கார் இருக்குல்ல, இதை நானே பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க, நம்ப முடியுதா? இல்ல. ஆனா இந்த காரை நான் தான் பிரிண்ட் பண்ணேன். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே இது ஒரு இம்பார்ட்டன்டான மெக்கானிசம் இருக்கு. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார் வந்து ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும், அதுவே செகண்ட் கார் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காருக்கும் செகண்ட் காரும் ரெண்டுத்துக்குமே நான் எந்த சேஞ்சுமே பண்ணல, மோட்டரும் சேஞ்ச் பண்ணல, ஸ்விட்ச் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆனா இது எப்படி டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போகுது? எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும்ல. இந்த மேஜிக் நடக்க ஒரே பார்ட் தான் காரணம், அதுதான் கியர்ஸ். இப்போ கியர்ஸ்னா என்னன்னு சிம்பிளா பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன டாபிக் வந்து 3D பிரிண்டட் கியர் கார், அதை பத்தி பார்க்க போறோம். கார்ஸ்ல இருக்க கியர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால அது எப்படி மோஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கியர்ஸ்னா என்ன? கியர்ஸ்னா ஒரு சர்க்குலர் மெக்கானிக்கல் பார்ட். அதுல இருக்க டீத் வந்து ஈக்குவலா ஸ்பேஸ்டா இருக்கும். ஒரு கீரோ இன்னொரு கீரோ ஜாயின் ஆகுறப்போ அது ஸ்பீடையும் டார்க்கையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸ்பீட்னா என்ன? ஸ்பீட்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னு சொல்றதா ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அதே டார்க் அப்படின்னா இப்ப நம்ம வந்து எப்படி ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட புஷ் பண்றோமோ அது மாதிரி டார்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட ட்விஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம டார்க்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்பேனர்னு சொல்லலாம். ஏன்னா நட்டை நம்ம வந்து லாங் ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணும் போது அது வந்து ஈஸியா இருக்கும். அதுவே அந்த ஸ்பேனர் சின்னதா இருந்து நம்ம அதே ஃபோர்ஸ் கொடுத்த நட்டை லூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்ப லாங் ஆகுறப்போ டார்க் எஃபெக்ட் அதிகமாகவும், கம்மியாகிறப்போ லென்த் கம்மியாகிறப்போ டார்க் எஃபெக்ட் கம்மியாகவும் இருக்கும். இதை தான் நாங்க டார்க்னு சொல்லுவோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கியர், என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இன்வாலிட் கியர், ஹெலிகல் கியர், ரேக் அண்ட் பினியன் கியர், வார்ம் கியர், இன்டர்னல் கியர், பெவல் கியர், இதெல்லாம் அதோட டைப்ஸ். இதுல நாங்க யூஸ் பண்ற கியர் வந்து இன்வாலிட் கியர் நாங்க யூஸ் பண்றோம். அடுத்து ஒரு கியரை டிசைன் பண்ணணும்ல, அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஷேப் ஆஃப் த கியர், அது என்ன ஷேப்ல இருக்கணும், சைஸ் ஆஃப் த டீத், அப்புறம் நம்பர்ஸ் ஆஃப் த டீத், distance between two teeth, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ். அடுத்து கியர் செயின்னா என்ன? இப்போ என்கிட்ட 2 கியர்ஸ் இருக்கு. இந்த 2 கியர்ஸ் டீத் வந்து இன்டர்லாக் ஆகிற இடத்த நம்ம மெஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் இருக்குல்ல, இதை வந்து டிரைவர் கியர்னும் இது ட்ரிவன் கியர்னு சொல்லுவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து செகண்ட் கியரை ரொட்டேட் பண்ண வைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் கியரை டிரைவர் கியர்னும் ஃபர்ஸ்ட் கியரால செகண்ட் கியர் ரொட்டேட் ஆகுது இல்ல, அதனால இது டிரைவர் கியர்னு சொல்லுவோம். இப்போ இது கியர் ரேஷியோ என்னன்னு பார்க்கலாமா? கியர் ரேஷியோ அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் இன் தி ட்ரிவன் கியர் பை நம்பர் ஆஃப் டீத் இன் தி டிரைவர் கியர், இதான் கியர் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இமேஜ் பார்க்கறோம்ல, இதோட கியர் ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னா 3:1. இப்போ அடுத்து கியர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கிளாக், மிக்ஸி, வெஹிக்கல்ஸ், வாஷிங் மிஷின், ட்ரில்லர், ஆட்டோமொபைல்ஸ்னு சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் இந்த கியர்ஸ்லாம் யூஸ் பண்றோம். அடுத்து கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கியர்ஸ் வழியா தான் டார்க்கோ ஸ்பீடோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு, அந்த ப்ராசஸ் தான் கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியர் ரேஷியோவை சேஞ்ச் பண்றதுனால ஸ்பீடோ டார்க்கோ சேஞ்ச் ஆகும். இப்போ அதை பேஸ் பண்ணி 2 மெக்கானிசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட் ஹை டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கியர் வந்து செகண்ட் கியர் ரொட்டேட் பண்ண வைக்குது. அப்ப இது டிரைவர் கியர், இது ட்ரிவன் கியர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கியர் வந்து சின்ன கியர், இது வந்து 3-4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணா மட்டும்தான் இந்த பெரிய கியர் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை எடுக்கும். அப்ப இது என்னது? லோ ஸ்பீட் ஹை டார்க். அடுத்து பார்க்க போற மெக்கானிசம் வந்து ஹை ஸ்பீட் லோ டார்க். அதாவது இந்த டிரைவர் கியர்ல நம்ம பெரிய கியரை வச்சிருக்கோம், இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிக்கிறதுக்குள்ளேயே இது 3-4 டைம்ஸ் வேகமா சுத்திரும். அப்ப இது என்னது? ஹை ஸ்பீட் லோ டார்க். அடுத்து பார்க்க போறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி 3D பிரிண்டர் கார். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மோட்டார். மோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ரொட்டேஷன் மோஷனா கன்வெர்ட் பண்ணும். அதை வந்து பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்விட்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டருக்கும் பேட்டரிக்கும் போக கனெக்ஷனை பிரேக் பண்ணும். இந்த டிரைவர் கியர், ட்ரிவன் கியர் என்ன பண்ணும் அப்படின்னா கியர் மெக்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். டிரைவர் கியர் இருக்கிறது டிரைவர் ஷாஃப்ட்னோ, ட்ரிவன் கியர் இருக்கிறது ட்ரிவன் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த கியர் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்ம கார் வந்து ஸ்பீடா போகுதா ஸ்லோவா போகுதா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வீல்ஸ் தான் அந்த கார் மூவ் பண்ணதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் மேக்கிங் 3D பிரிண்டட் கியர் கார். நாங்க இந்த கார் பண்ணுவோம்ல, அதுக்கு என்னெல்லாம் ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணனும் பார்க்கலாமா?
இதெல்லாம் அதோட ஸ்டேஜஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளானிங். கண்டிப்பா நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணனாலுமே பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங்ல நாங்க என்ன அந்த கார் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயாமீட்டர் செக் பண்ணணும், ஹைட், இதெல்லாம் நாங்க வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த கார் எப்படி டிசைன் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். கண்டிப்பா பிளான் பண்ணா ஸ்கெட்ச் பண்ணிருப்போம்ல. ஆமா, நாங்க அது 2D மாடலா ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எங்க காம்போனன்ட்ஸை நாங்க பிரிண்ட் பண்ணணும். அப்ப அந்த 2D மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல FreeCAD சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாங்க பண்ண 2D மாடலை 3D மாடலை டிசைன் பண்ணிருந்தோம். டிசைன் பண்ணதை அஃப்கோர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால கம்ப்யூட்டர் நம்ம பிரிண்டர்ல கொடுத்து 3D மாடலா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ண கியர் வந்து இங்க பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரோட காம்போனன்ட்ஸை நாங்க பிரிண்ட் பண்ணி எங்க காரோட பேஸ்ல நாங்க அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வீல், பேக் வீல், பேட்டரிஸ், ஸ்விட்ச், மோட்டார், டிரைவர் ஷாஃப்ட், ட்ரிவன் ஷாஃப்ட், டிரைவர் கியர்ஸ், ட்ரிவன் கியர்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி நாங்க எல்லா காம்போனன்ட்ஸும் எங்க காரோட பேஸ்ல அசெம்பிள் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் லோ டார்க். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் கார் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும். அடுத்தது லோ ஸ்பீட் ஹை டார்க். இதுல பாத்தீங்க அப்படின்னா என் கார் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். அடுத்தது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டயர். எங்க கார்ல இருக்க டயரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நாங்க வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா TPU மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு பிரஷ் பண்ணாலுமே அது ரொம்ப கம்ப்ரஸா ஃபிளெக்சிபிளா போகுது. இந்த மாதிரி நார்மல் கார்ஸ்ல இருக்காது. இது வந்து ரஃப் சர்ஃபேஸ்லயுமே இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் இருக்க கார்ஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ்லயுமே ஸ்மூத்தா போகும். ஆனா அது நார்மல் கார்ஸ்ல போகாது. அதுதான் எங்க கார் டயரோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல 2 மெக்கானிசம்ஸ் இருக்குன்னு, அதை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனா பண்ணியிருக்கேன். அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட் ஹை டார்க். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து டிரைவர் கியர்னு சொல்லுவோம், இதை ட்ரிவன் கியர்னு சொல்லுவோம். இந்த சின்ன கியர் இருக்குல்ல, இது டிரைவர் ஷாட்ல இருக்க இந்த சின்ன கியர் வந்து ரொம்ப ஸ்பீடா சுத்தும். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் சுத்தும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது 3 தடவை சுத்தினாதான் இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனையுமே முடிக்கும். அப்ப இந்த கியரோட கனெக்ட் ஆயிருக்கிற, அதாவது இந்த ட்ரிவன் ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆயிருக்க இந்த கியர் ஸ்பீடா சுத்துறதுனால இதோட அட்டாச் ஆயிருக்கிற பின்னாடி இருக்க இந்த கியர் வந்து ரொம்ப ஸ்லோவா சுத்தும். இது ஸ்லோவா சுத்தும். அதனால இதுவும் ஸ்லோவா சுத்துறதுனால இந்த கார் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். இப்ப அடுத்து பார்க்க போறது ஹை ஸ்பீட் லோ டார்க். இப்போ ஹை ஸ்பீட் லோ டார்க்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து டிரைவர் ஷாஃப்ட்ல வந்து சின்ன கியர் அட்டாச் பண்ணிருப்போம். இதுல வந்து பெரிய கியர் அட்டாச் பண்ணிருக்கோம். ட்ரிவன் ஷாஃப்ட்ல சின்ன கியர் அட்டாச் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிரைவர் ஷாஃப்ட்ல கியர் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிக்கிறதுக்குள்ளேயே இது வந்து 3-4 டைம்ஸ் வேகமா சுத்திரும். அப்ப இதோட அட்டாச் ஆயிருக்கிற இது ரொம்ப வேகமா சுத்துறதுனால கார் ரொம்ப வேகமா போகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கார் ரொம்ப ஸ்பீடா சுத்துது இல்ல இந்த வீடியோல. இப்ப அடுத்து நாங்க 3D பிரிண்டர் பண்ணோம்ல, அதுல என்னெல்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயர் வாப்லிங். டயர் வாப்லிங்னா இப்ப இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ஸோட டயர் வந்து லைட்டா ஜிக்ஸாக்கா மூவ் ஆகும்ல, இதுதான் நாங்க டயர் வாப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேனுவல் கியர் ஸ்விட்ச் மெக்கானிசம். ஆக்சுவலி நாங்க பண்ண நினைச்சது ஆட்டோமேட்டிக் தான். ஆனா இந்த ஷார்ட் பீரியட்ல ஆட்டோமேட்டிக் பண்றதுன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவும் எக்ஸ்பென்சிவாவும் இருந்துச்சு. அதனாலதான் நாங்க மேனுவல் கியர் ஸ்விட்ச் மெக்கானிசம் இது பண்ணோம். இதுல என்ன அப்படின்னா நம்ம கியர்ஸை வந்து அந்த மெக்கானிசம்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். அடுத்தது இம்ப்ரூவைசேஷன். எங்க கார்ல நாங்க என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் நேவிகேஷன். எங்க கார் வந்து மேனுவலா கியர்ஸ் மாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல. அடுத்தது மோர் கியர் ஸ்விட்சஸ். இப்ப எங்களுக்கு வந்து 2 தான் இதான், ஒன்னு லோ இன்னொன்னு ஹை. இந்த 2 மெக்கானிசம், இந்த 2 ஸ்பீட் தான் இருந்துச்சு. இதே நம்ம நிறைய கியர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல நம்ம போகலாம். அடுத்தது ஸ்டீரிங் மெக்கானிசம். எங்க கார் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் போகும், வேற எந்த டைரக்ஷன்லயும் போகாது. அதுவே இந்த ஸ்டீரிங் மெக்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா எங்க கார் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் போகும். இப்ப இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற கார் வந்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா இதுவே நாங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு எங்க காரை பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 5000 எங்களோட எக்ஸ்பென்ஸை முடிச்சிடலாம். சோ இதுல இருந்து இது எப்படி முடிக்கலாம், இது எப்படி பாசிபிள் அப்படின்னா நாங்க பண்ற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுமே 3D பிரிண்டர்ல பண்ண காம்போனன்ட்ஸ். அதனால இது அப்ராக்சிமேட்லி 5000 முடிச்சிடலாம். அதனால எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். அடுத்து சோ ஃபைனலி நான் என்ன கத்துக்கிட்டேன் இதுல இருந்து, ஃபர்ஸ்ட் வந்து FreeCAD சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும், அதுல எப்படி டிசைன் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். அடுத்தது 3D பிரிண்டிங் ப்ராசஸ். 3D பிரிண்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு, எப்படி ஒரு காம்போனன்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டேன். அடுத்து கியர் மெக்கானிசம்.
கியர் மெக்கானிசம், நம்மளுக்கு கியர்னால என்னன்னு தெரியாது, ஆனா அதை பத்தி தெரிஞ்சு அது எங்க ஒர்க் ஆகுது, இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நானே ஒரு காரை ரெடி பண்ணி அதுல இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனலி மூமெண்ட்ஸ் வித் மை மென்டார்ஸ். நான் இவ்வளவு போல்டாவும் கிளியராகவும் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஆஃப்கோர்ஸ் என் மென்டார்ஸ் தான் காரணம். இந்த ஐஐடியில வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்யூட்டர் ஒரு சாஃப்ட்வேர் கூட எனக்கு பண்ண தெரியாது. ஆனா இப்ப வந்ததுல இருந்து பிரிண்டர்ல நான் ஒன்று டிசைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா ஐஐடின்றது ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ் அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். வரும்போது ரொம்பவே அஃப்ரைடா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து மென்டார்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தனால நானே ஒரு ப்ராடக்ட் பண்ற அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஸோ தேங்க்யூ.